இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபதுலு மாஇ ஜம்ஸம் என்ற ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க. ஜம்ஸம் தண்ணீருடைய சிறப்பு அதை பத்தி சொல்லும் பொழுது, ஜம்ஸம் கிணறு அந்த காலத்துல இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட வந்து சொன்னாங்களாம், ஒரு வாளிய போட்டு இந்த ஜம்ஸம் கிணத்தால தண்ணி கொஞ்சம் எடுங்க. எடுத்தாங்களாம். அந்த வாளியில கைய போட்டு ஜம்ஸம் தண்ணீர் கொஞ்சத்தை எடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயில போட்டு அதை கொப்பளிச்சு வாளியில துப்பினாங்களாம். துப்பிட்டு சொன்னாங்களாம், இந்த ஜம்ஸம் தண்ணீர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரக்கத், எனவே என்னுடைய பரக்கத்தும் அதுல அடங்கி இருக்கணும் என்று இந்த வாளிய கிணத்துல கொட்டுங்க. எனவே இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த ஜம்ஸம் தண்ணீர் எந்த அளவு சிறப்பாக இருந்ததோ அதைவிட பல மடங்கு சிறப்பானதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கையான உமிழ்நீர் பட்டதனால் இன்னும் 100 நாளா 100, ஷிஃபாஉ நாளா ஷிஃபா, பரக்கத்து நாளா பரக்கா, ரஹமத்து நாளா ரஹ்மா, ரஹமத்துக்கு மேல ரஹமத்தாக, பரக்கத்துக்கு மேல ரஹமத்தாக, ஒளிக்கு மேல ஒளியாக, நோய் நிவாரணத்துக்கு மேல நோய் நிவாரணமாக இந்த ஜம்ஸம் தண்ணி ஆக்கிட்டுதுன்னு சொல்றாங்க. அதே உமிழ்நீர், சங்கையான உமிழ்நீரை அப்படியே விரலுக்கு எடுத்து பாம்பு கடிச்ச இடத்துல வச்சாங்க, உடனடியாக குணமாகி விட்டது. அந்த நஞ்செல்லாம் இறங்கி விட்டது. அப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த பாம்பை கூப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாம்பு அப்படியே வந்து முன்னுக்கு நின்று, என்னுடைய ஹபீப் குடும்பத்தை இழந்து சொத்து செல்வங்களை இழந்து எனக்காக வேண்டி என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு நேரமும் கஷ்டப்பட்டு எனக்காக அல்லாஹ்வுக்காக வந்த என்னுடைய ஹபீப் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீ கடிப்பதற்கு உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது, ஏன் கடித்தாய்? அழுது அழுது இப்ப அந்த பாம்பு பேசுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பாம்பு, ஓநாய், நரி பேசுறது சகஜம், அது பெரிய செய்தி அல்ல. உஹுது மலையை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில வருது, இன்ன ஜபல உஹத் யுஹிப்புனா ஃபனுஹிப்பு, இந்த உஹது மலை எங்களை முஹப்பத் வைக்குது, நாங்களும் அதை முஹப்பத் வைப்போம் என்று சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. உஹது மலை பேச முடியாத ஒரு மலை, இந்த மலை எங்களை முஹப்பத் வைக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி எத்தனையோ சம்பவங்கள் நிறைய இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய பேரன்பு பெருமக்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடிச்ச அந்த பாம்பு சொல்லுது, யா ரசூலல்லாஹ், பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இதுதான் என்னுடைய குகை, இது என்னுடைய வீடு. பல நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் மூலம், பல நபிமார்களை பின்பற்றிய உம்மத்தினர்களின் மூலம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த குகையில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் பொழுது கடைசி நபி ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்பாதுகாப்புக்காக என்னுடைய குகையில் தான் வந்து அமைதியாக இருப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட அந்த நேரத்திலே நான் என்னுடைய ரப்பாகி அல்லாஹ் கிட்ட கேட்டேன், யா அல்லாஹ், அவர்கள் எப்பொழுது வந்து தங்குவார்களோ அன்று வரையில் என்னை ஹயாத் நீளமாக இங்கே வாழவை, நான் அவர்களை வரவேற்க வேண்டும் யா அல்லாஹ் என்று துஆ கேட்டேன். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தான். யா ரசூலல்லாஹ், எவ்வளவு ஆவலாக நான் இருந்தேன் தெரியுமா உங்களை சலாம் சொல்லி வரவேற்க. ஆனால் உங்களுடைய ஹபீப் இந்த அபூபக்கர் என்னை தடுத்து விட்டார். பொறுத்து பொறுத்து பார்த்தேன், கடைசி தடவை காலால் அடைத்தார், அதுக்கு பிறகு எனக்கு பாக்கியம் கிடைக்காதோ என்று பொறுமை இழந்து நான் கொத்திவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். அதுக்கு பிறகு மன்னிப்பு கொடுத்தாங்க. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் நபி அல்ல, மலக்குகளுக்கு மட்டும் நபி அல்ல, ஜின்களுக்கு மட்டும் நபி அல்ல, கல்லு முள்ளு மரமட்டை மிருகம் மீனினம் பறவை அனைத்துக்குமே நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய பெருமதி தெரியாதவர்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எமது ஈமானை நாங்கள் அதிகரிக்க செய்து, எமது அமல்களை நாங்கள் அதிகரிக்க செய்து, எங்களுடைய தக்வாவை அதிகரிக்க செய்து, நமது சூபியாக்கள், இமாம்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள், தபஅ தாபியீன்கள், தாபியீன்கள்,
சஹாபாக்கள் என்னென்ன முறைப்படி அமல் செய்து தக்வாவோடு பேணுதலோடு உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதே அமைப்பில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மன்சிலிலே கடைசி வரையில் கியாமத்தினால் வரையில் தரீக்கத்தை சேர்ந்த அனைவர்களும் இங்கே வந்து ஒன்று கூடி ஒற்றுமையை வளர்த்து முழு இலங்கைக்கும் தரீக்காவை பரப்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை எடுத்துக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மன்சிலை ஏற்படுத்தியவர்கள், அதை வளர்த்தவர்கள், அதை வளர்த்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் ஆபியத்தையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் நிஅமத்தையும் செய்வாயாக. கடைசி வரையில் இரவு நேரத்திலே அமல் செய்வதற்காக, குர்ஆன் ஓதுவதற்காக, திக்ர் ஸலவாத் சொல்வதற்காக, வலிமார்கள் நினைவு கூறுவதற்காக இந்த மன்சிலையே வந்து பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு ஒதுங்கும் தலமாக கியாமத்தினால் வரையில் விரிவாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய கல்வையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த மஜ்லிஸிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யார் யாருக்கெல்லாம் நோய்கள் இருக்கின்றனவோ அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவாயாக. வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத கெட்ட நோய்கள் வந்து விடாமல் எங்கள் அனைவர்களையும், எமது மனைவி மக்களையும், தாய் தந்தையர்களையும் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவாயாக. பொறாமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. முனாஃபிக்குத்தனத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. தற்பெருமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. மற்றவர்களை மன்னிக்க கூடிய நல்ல குணத்தை தருவாயாக. மற்றவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல குணத்தை தருவாயாக. ஏழை எளிய மக்கள் மீது அன்பை ஏற்படுத்தி விடுவாயாக. உள்ள நேரத்தில் எல்லாம் அள்ளி வழங்கும் பாக்கியத்தை தந்தருவாயாக. இந்த நாவினால் நல்ல விடயங்களையே பேசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு முஹப்பத் வைத்தார்களோ அதில் ஒரு பகுதியையாவது எங்களுடைய கல்விலே தந்து விடுவாயாக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத்தை கொண்டு எங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத்தை செய்வாயாக. சொந்த இல்லறம் இல்லாதவர்களுக்கு சொந்த வீடுகளை கொடுப்பாயாக. சாலிஹான பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கணவன்மார்களை தேடி அலைகிறார்களோ அப்படிப்பட்ட தாய் தந்தையினர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுடைய பெண் மக்களுக்குரிய கணவன்மார்களை நீயே தேடி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய குடும்பத்திலும் ஒற்றுமையை வளரச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கடன் தணிசுகளை இல்லாமலாக்கி வைப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே கடன் வந்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. எமது குடும்பத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஆபியத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களிடத்தில் யார் யாரெல்லாம் துஆ கேட்க சொன்னார்களோ அவர்கள் அனைவர்களுடைய துஆக்களையும் நீயே கபூல் செய்வாயாக. நீயே எங்கள் அனைவர்களுக்கும் ரஹமத்தை செய்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. புனித காபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்யும் பாக்கியத்தை தந்தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஸலவாத் சொல்லும் பாக்கியத்தை தந்தருவாயாக. அந்த ஸலவாத் மூலமாக கனவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கக்கூடிய காட்சியை எங்களுக்கு நீ தந்தருவாயாக. எங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு அதபொழுக்கம் உள்ள கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களை பார்த்து மற்ற மக்கள் பாராட்டக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குவாயாக. அவர்களை கெட்டவர்கள் என்று சொல்லாத பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு நல்ல மார்க்க விளக்கத்தையும் கொடுப்பாயாக. எங்களுக்கு தக்வாவை தந்தருவாயாக. எங்களுடைய வீடுகளிலே அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. திக்ர் ஸலவாத்துகள், ராத்திபு மௌலிதுகள் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. எமது துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி